காஞ்சிபுரம் அருகே அமைந்துள்ள கோவிந்தவாடியில் அருள்பாலிக்கும் சிறப்புமிக்க தட்சிணாமூர்த்தி ஈஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஈஸ்வரை தரிசனம் செய்து அருளை பெற்றனர். வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை பூஜைகள் நடைபெற்று கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கோவிந்தவாடி தட்சிணாமூர்த்தி ஈஸ்வரர் கோவில் குரு தோஷங்கள் நீக்கும் பரிகார தலமாக போற்றப்படுகிறது. இத்தலத்தில் சிவபெருமானை குருவாக காட்சி தந்து மகாவிஷ்ணுவுக்கு உபதேசித்தார் என்பது ஐதீகம். மகாவிஷ்ணு சிவனை போற்றி பாடல்கள் பாடி வழிபட்ட தலம் என்பதால் கோவிந்தபாடி என்று அழைக்கப்பட்டு தற்பொழுது கோவிந்தவாடி அகரம் என மருவியது. இங்கு தனி கருவறையில் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். சுமார் 6 அடி உயரமுள்ள இந்த தட்சிணாமூர்த்தியின் விழிகள் அனைவரையும் பார்ப்பது போலவும் அதே சமயம் எவரையும் பார்க்காதது போலவும் காட்சி அளிப்பது தனி சிறப்பு. இவர் வியாகியான வடிவ தட்சிணாமூர்த்தி ஆவார். பெருமாளுக்கு தனித்து காட்சி தந்தவர் என்பதால் இவருக்கு மேல் கல்லால மரம் இல்லாமல் கைலாயம் போன்ற அமைப்பில் மண்டபம் உள்ளது. சிவனை தட்சிணாமூர்த்தியாக வீற்றிருந்து உபதேசம் செய்தவர் என்பதால் இவர் நெற்றியில் 3 கண், தலையில் பிறைச்சந்திரன் கங்காதேவியுடன் காட்சியளிக்கிறார். வலக்கரம் முத்திரை காட்டியும் இடக்கரம் சுவடி சேந்தியும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். தட்சிணாமூர்த்தி மூலவராக வீற்றிருக்கும் மிக சில கோவில்களில் இதுவும் ஒன்றாகும். இக்கோவிலுக்கு வந்து தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் புத்தியில் தெளிவும் காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. பிரசித்தி பெற்ற கோவிலில் கும்பாபிஷேக விழா என்பதால் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர்.